Barahi. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம நிறைய மேஜிக் ஷோ பார்த்துருக்கோம், நிறைய கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரியில மேஜிக் ஷோ பார்த்துருக்கோமா? இல்ல. கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், மேஜிக், arts. Now we are going to mix science and art. Okay? இவன் தான் என்னுடைய பிரதான சிஷ்யன், குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன். அவன் 10 பேர் இருந்தாங்க, 2 பேர் ஓடிட்டாங்க. ஒரு வழி I have to adjust with him. Okay? பயங்கரவாதி. ஒண்ணு செய்ய சொன்னா அதை மட்டும்தான் செய்ய மாட்டோம், அப்ப எல்லாவற்றையும் நடக்கும். நிறைய வெடிலாம் வெடிச்சிருக்கான். நல்ல வேலை என் மேல ஒண்ணு போடாம இருக்கான். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பேரு ஆவிகள் உலகம். அது மட்டும்தான் இல்ல, ஆவிகள் உலகம். நம்ம செய்யக்கூடிய மேஜிக்ஸ் எல்லாமே அந்த ஆவிகள் மேலத்தை அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த மேஜிக் நிகழ்ச்சி போயிடும். நீங்க மட்டும் அதுக்கு கை தட்டலன்னு வச்சுக்கோங்க. கை தட்டலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய ஆவி இருக்கு. அதான் அது போயிட்டு பத்தியா, அதான் பூனை ஆவி. மரத்துல எடுத்துக்கா, அதான் கிளி. சரியா? என் பக்கத்துல ஒண்ணு வந்துட்டு இருப்பாரு, பாம்பு இல்ல. சரி, அது மாதிரி ஒரு கோழி ஆவி இருக்கு. என்ன ஆவி? கோழி ஆவி. நீ பரிச்சை எழுத போற இல்ல, அப்ப உங்களுக்கு தெரியாம எக்ஸாம் பேப்பர்ல வந்து உட்காந்துக்கும். நீ எழுத அது முட்டை முட்டையா போட்டுட்டு இருக்கும். அப்புறம் பேப்பர்ல நீ முட்டை தான் வாங்குவ, மார்க் வராது. அதனால நல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. ஓங்கி கை தட்டணும். கை தட்டுற வேகத்துல அது அப்படியே பறந்துடணும். நல்ல கனமழை. சரியா? ஒருத்தன் வெளியில போகணும், ஆனா போகும்போது கையில தாயத்தை தான் கட்டிட்டு போனான். எதுக்கு தாயத்தை கட்டி போனான்? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கனமழையில ஒருத்தன் வெளியே போகும்போது ஏன் கையில தாயத்தை கட்டிட்டு போனான்னு சொல்லுங்க. பேய் மழை, தாயத்தை கட்டாம போனா அவன் அடிச்சுக்கணும்னு தெரியும். அதுதான் சரியா? தாயத்து வந்து அப்ப பேய் விரட்டும், அப்படிதானே? அது எப்படின்னு நம்ம கெமிஸ்ட்ரியில பார்க்க போறோம். நம்ம மேஜிக் ஷோல எப்படி தாயத்தை ஆவிகளை விரட்ட போகுது. தாயத்தை கண்டா ஒவ்வொரு ஆவியும் துண்டை காணா துணி காணா பறந்துரும். அது எப்படி அப்படிங்கிறது நேரடியா பார்க்க போறீங்க. அதான் நம்ம கெமிஸ்ட்ரி மேஜிக் ஷோ. உங்களை உபசரிக்கிறதுக்காக என்னுடைய சிஷ்யன் கேட்டிருக்கிறதுனால பஃபலோ மில்க் கொடுத்து உபசரிக்க போறோம். பஃபலோ மில்க்கு பஃபலோ வேணும். சரி, பஃபலோ இல்லாம ஒரு பஃபலோ மில்க் எப்படி கொண்டு வருவேன்? அது எப்படி பாஸ் முடியும்? முடியும். Barahi. Barahi.
குடிக்கலாமா? எப்பவும் எதையாவது சாப்பிட்டே இருக்கணும். குடிக்கலாம். நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட வேண்டியதா இருக்கும். பரவாயில்ல, குடி. இத குடிக்கலாம். ஆனா பால் காஃபிலாம் சீனி போடாம குடிக்கூடாது இல்ல? சரி, சீனி கொஞ்சம் போடுவோம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், இது உண்மையிலேயே சீனி தானா அல்லது வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்து கொஞ்சம் மாற்றி விட்டுருக்காங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். பாஸ் எனக்கு சாப்பிடு. பாஸ் எனக்கும் சாப்பிடு. சரிதானே? சீனிதான். சரிதான். ஒரு அரை மணி நேரம் இருப்பீங்க எப்படியே? இருக்கும். Barahi. Barahi. தாராளமா குடிக்கலாம். புரி. வேற ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் கருணாக பாம்பு உள்ள இருக்கு. பாஸ் என்ன பாஸ்? இருக்குடா. பாஸ் நான் பொய் சொல்லாதீங்க பாஸ். உன்னை குடிக்க சொல்றதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கணும். அதுல ஏதோ இருக்கு. என்ன இருக்கு? அந்த கருணாக பாம்போட விஷத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். Barahi. Barahi. பாஸ் நீங்க ரொம்ப பார்க்க பயமா இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க பாஸ். அப்படியா? யாரு சொன்னாங்க? யாரு சொல்லலையே? என்ன இவங்க எல்லாரும் தான் சொன்னாங்க. ஓ, அந்த சின்ன பொண்ணு இருக்கா சொல்லிட்டோ? அந்த சின்ன பையன் இருக்கானே. ஆமா பாஸ். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பாஸ்? உங்களுக்கும் பிடிக்கல, பிள்ளைங்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் மேஜிக் சொல்லி விட்டுலான்னு பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ். அப்ப நீ எங்க போய் பழப்ப? நான் மேஜிக் விட்டுறேன்டா. சரியா? என் தம்பி வர சொல்றேன். சரி பாஸ். பாஸ் புது பாஸ்ல வந்து என்ன இருக்காரு? நாம அவங்களுக்கு பால் கொடுத்து உபசரிச்சிட்டோம். எஸ் பாஸ். அடுத்து என்ன செய்ய போறோம்? ரோஸ் மில்க் கொடுத்து உபசரிக்கலாம்ல பாஸ்? ரோஸ் மில்க். பால் பதிலா ரோஸ் மில்க். எல்லாருக்கும் நான் ரோஸ் மில்க் கொடுத்து உபசரிக்க போறேன். பாருங்க இப்போ. Barahi. Barahi.
இப்ப காஃபி. சரியா? இப்ப நாம சாதாரண தண்ணியில இருந்து காஃபி தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? எங்க ஜோர கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டுங்க. பாராகி பாராகி அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க? சொல்லு. மேங்கோ ஜூஸ் குடிக்கணும் போல ஆசை. மேங்கோ ஜூஸ். ஓகே, இவன் ஆசைப்படுற மாதிரி இவனுக்கு இப்ப மேங்கோ ஜூஸ் கொடுக்க போறோம். பாராகி பாராகி அப்படின்னா கோட் பிளேட் என்ன கலர்ல இருக்கும்? ரோஸ் பிளட் என்ன கலர் இருக்கு உங்களுக்கு தெரியல. ஆக்டோபஸ் பிளட் ப்ளூவா இருக்கு. கோஸ்ட் பிளட் என்ன கலர்? you will see. பாராகி பாராகி நான் இந்த ஷோனுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், தாயத்தை கண்டா இதெல்லாம் பறந்து விடும், பேய்கள் ஆவிகள்லாம் பறந்து விடும். இப்ப எப்படி இந்த தாயத்தை பார்த்து இந்த ஆவிகள்லாம் இங்க இருந்து மேல பறந்து ஓடுதுன்னு பாருங்க, பார்க்கலாம். பாராகி பாராகி அந்த ஆவிகளுக்கே தாக்கு பிடிக்கல. அந்த தாயத்தை பார்த்தோன்னா அவ்வளவு பயம் பாருங்க. இந்த முட்டைய இந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல போடணும். ஆனா முடியவே முடியாது. எவ்வளவுதான் பிரஸ் பண்ணாலும் இங்க நீ ட்ரை பண்ணி பாரு. மைக்க வச்சு ட்ரை பண்ணு. உடச்சிடாத. உள்ள போக முடியாது. இது உள்ள போகாது. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. பாராகி பாராகி நம்ம தீபாவளி கிறிஸ்துமஸ் இதுக்கெல்லாம் மத்தாப்பு கொடுத்துறோம். அந்த மத்தாப்பு வந்து தண்ணியில பட்டதுன்னா நமக்கு போயிடும். மழை காலத்துல சரியா பறிக்காது. இப்ப நான் ஒரு மத்தாப்பு கொடுத்து போறேன். அது தண்ணிக்குள்ளேயே தீப்பிடிச்சு எரிக்கும். அது எப்படிப்பா தெரியும்? அதுதான் ஆவியினுடைய வேலை. பாராகி
இது ஸ்பிரிட் லேம்ப். யாராவது இந்த ஸ்பிரிட் லேம்ப தீப்பெட்டி இல்லாம கொளுத்து வைக்கலாம். தீப்பெட்டி தர மாட்டோம். இந்த இது வந்து கொளுத்தணும். யார் ரெடி? வாங்க வாங்க. தீப்பெட்டி இல்லாம இந்த ஸ்பிரிட் லேம்ப கொளுத்த போறோம். ரெடி மேஜிக். Barahi. Barahi. பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பலூன் பர்சிங். இது சாதாரண பலூன் இல்ல, ஹைட்ரஜன் பலூன். Barahi. Barahi. ஆனா அந்த பலூன்களுக்குள்ள நம்ம சயின்டிபிக் ஆவி நான் சொன்னா மட்டும்தான் அது வெளியே வரும். சொன்னாங்க அந்த பலூன்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியை வெளியே கொண்டு வரணும். எப்படிதான் கொண்டு வர முடியும்? ஏதாவது மந்திரம் சொல்லி கொண்டு வா. கொண்டா. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஆவி உள்ள இருந்து வருதான்னு பார்ப்போம். ஆவிய ஆவிய வெளியவா? அது வரல. நல்லதா? பலூனை ஒரு ஊசி போட்டு இந்த ஊசியை இந்த பலூனை உடைக்காம கொண்டு போக முடியுமா? Barahi. Barahi. இப்போ நம்ம வெயில்ராஜ் சார் வந்து ராக்கெட் விட போறாங்க. ரொம்ப அதிகமா பறக்காது. நேற்று 10 தடவை ட்ரை ஒரு தடவை தான் வந்தது. ஓவர் ஓவர் ஆல்ரெடி அது வந்துடுச்சு.
experiment. Volcano. அதுல இருந்து வரக்கூடிய அந்த எரிமலை குழம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல லாவா. ஓகே, அது என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர். கிரீன் கலர் லாவா. It looks dark green. Barahi. Barahi. Smoke. Barahi. Barahi. See, what is the boiling point of liquid nitrogen? -196. Minus 196 degrees Celsius. If you open this, it will evaporate. We will see. Just see what happens. Liquid nitrogen evaporates. Barahi. Barahi. இந்த பீக்கருக்குள்ள ஆவி இருக்குன்னா நீங்க நம்புறீங்களா? இந்த பீக்கருக்குள்ள ஆவி இருக்குன்னா நீங்க நம்புறீங்களா? இருக்கு. ஆனா உங்களுக்கு டாட்டா கொடுக்கும், கை காட்டும். பாருங்க இப்போ